எல்லாம் முடியாது. இன்னைக்கு ஜாபர் சாலைக்கு பார்க்கும்போது 3500 கிலோகிராம் பொது பொருட்கள் மீட்கப்பட்டது. இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வார்டு எடுத்துட்டு வந்தவங்களுக்கு ஏன் நீங்க டாஸ்மாக் போடுங்க. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் வந்து குறைப்பேன். இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வார்டு எடுத்துட்டு வந்தவங்களுக்கு நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார். நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த அந்த உரிமை திட்டத்தை பெறுகின்ற அந்த 1,16 லட்சம் பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருக்கிறது வந்து மிகவும் வருத்தத்தை தருது. அந்த உரிமை திட்டத்தை பெறுகின்ற அந்த 1,16 லட்சம் பெண்களையும் பெண்களுடைய வாழ்க்கை நிலை அறியாதவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பயன் தருது என்பதை நீங்க அறிவீர்களா? ஒண்ணுமே தெரியாம வீட்டுல இருந்து வெளியே வந்து மைக்க பார்த்து பேசுறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒண்ணுமே தெரியாம வீட்டுல இருந்து வெளியே வந்து மைக்க பார்த்து பேச உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு மாசுக்கு 1000ன்றது அப்படிதான் தெரியும். ஏன்னா நீங்க கோடியில பொருள்றவங்க. இந்த மாதிரி 1000 ரூபாய் வைத்து குடும்பம் நடத்துகிற ஒரு வாழ்வாதாரத்துக்காக, ஒரு மருத்துவ செலவுக்காக, பிள்ளைங்க படிப்புக்காக எத்தனையோ பேருக்கு பலன் தருகிறது. இந்த மாதிரி 1000 ரூபாய் வைத்து குடும்பம் நடத்துகிற ஒரு வாழ்வாதாரத்துக்கு அதில் சிலர் வந்து முதலமைச்சர் எனக்கு தர சீர்னு சொல்றாங்க. சில தாய்மார்கள் என் பிள்ளைகள் பார்க்காட்டாலும் எங்க மகாராஷ்டிர முதலமைச்சர் எனக்கு 1000 ரூபாய் தந்தை பார்க்கறான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்க வந்து அசால்ட்டா பிச்சை போடுறன்ற வார்த்தை சொல்றீங்க. பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு வார்த்தைகளை இப்படி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா இதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் 1,16 லட்சம் மகளிர் உரிமை தொகை பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள். அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன்.